வணக்கம். இந்த சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி ட்ரைனிங் அப்படிங்கிறத நம்ம எப்படி நம்மளுடைய டிஎன்டிபி தளத்தில் போய் நம்ம அதை பார்க்குறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். ரொம்ப எளிமையாக பாருங்கள். முதல்ல நம்மளுடைய கூகுள் குரோம் அப்படிங்கிறது நம்ம இருக்கும் இல்லைங்களா, கூகுள் குரோமுக்கு போய்க்குங்க. அதில் மேலே பாருங்கள் 3 புள்ளி இருக்கும். அதை டச் பண்ணி டெஸ்க்டாப் சைட் அப்படின்னு கொடுத்துருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க, சர்ச்சுங்கிற இடத்துல போயிட்டு tnschools.gov.in அப்படின்னு டைப் பண்ணி என்ட்ரு கொடுங்க. இப்போ இந்த கொரோனா விழிப்புணர்வு வரும், அதை படிச்சுட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். பண்ண உடனே பாருங்கள் இப்போ அந்த தளத்துக்குள்ளே போயிடுச்சு. அதில் மேலே பாருங்கள், மேல் கார்னரில் யூசர் நேம் பாஸ்வேர்டு அப்படின்னு கேட்டிருக்கீங்களா. இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு என்ன அப்படின்னா, ஒவ்வொரு ஆசிரியருக்கும் நம்மளுடைய ஒவ்வொரு ஸ்டாஃபுக்கும் ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா, அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை தான் நம்ம பயன்படுத்திக்கணும். இதை நம்ம எப்படி என்ன யூசர் நேம் பாஸ்வேர்டுன்னு தெரியாதவங்க நீங்கள் என்ன பண்ணலான்னா, உங்களுடைய பள்ளியினுடைய எம்எஸ் தளத்துக்குள்ளே போய் அதில் ஸ்டாஃப் டீட்டெயில்ஸ் அப்படின்ட்டு இருக்கு இல்லைங்களா, நம்மளுடைய டேஷ்போர்டில் போனீங்கன்னா ஸ்டாஃப் டீட்டெயில்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ளே ஸ்டாஃப் லாகின் டீட்டெயில்ஸ் அப்படின்ட்டு போங்க. அதுக்குள்ளே தான் உங்களுடைய யூசர் நேம் ஒரு 8 இலக்க யூசர் நேம் இருக்கும். அதே போல் பாஸ்வேர்டு உங்களுடைய மொபைல் இன்னும் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தும் கலந்த மாதிரி பாஸ்வேர்டு அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுதான் உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு. அதை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுடைய யூசர் நேமையும் பாஸ்வேர்டு அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய பாஸ்வேர்டையும் நீங்கள் போட்டு இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஏரோ மார்க் மாதிரி இருக்கக்கூடியதை டச் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே இப்போ நமக்கு நம்மளுடைய நேமுக்குள்ளே நம்ம இப்போ என்டர் ஆயிரும். சரிங்களா? ஸோ ஒவ்வொருத்தரும் யார் நம்ம பயன்படுத்துகிறோமோ, யார் அந்த ட்ரைனிங்கு போகிறோமோ அவங்களுடைய இண்டிவிஜுவல் யூசர் நேம் பாஸ்வேர்டை தான் பயன்படுத்தி நீங்கள் உள்ளே போகணும். சரிங்களா? இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு அந்த தளத்துக்குள்ளே போயாச்சு. நம்ம பாருங்கள், நம்ம நேமோட உங்களுக்கு அந்த இது வந்துடுது இல்லைங்களா. இப்போ அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, பாருங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்திட்டே வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள் டிபிடி அப்படின்னு கொடுத்துருக்கீங்களா, அதை செலக்ட் பண்ணுங்கள். அதில் பாருங்கள் ஸ்போக்கன் இங்கிலீஷ் மாடியூல்ஸ் கோர்சஸ் ட்ரைனிங்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கீங்களா, அதில் கடைசியாக கொடுத்துருக்கூடிய ட்ரைனிங்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் இதில் தான் நமக்கு என்னென்ன ட்ரைனிங்ஸ் அப்படிங்கிறது வர ஆரம்பிச்சிட்டு. இதில் பார்த்தீங்கன்னா மேப்பிங் ஸ்கில்ஸ் அப்படின்ட்டு ஒரு ட்ரைனிங், ஃபிசிக்கலி லிட்ரஸி அப்படின்ட்டு ஒரு ட்ரைனிங், இந்த 2 ட்ரைனிங் நடந்துகிட்ருக்குது. ஸோ நம்ம சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி ட்ரைனிங் நடந்ததுன்னா அதுவும் இது போல் நமக்கு காண்பிக்கும். அதை நீங்கள் டச் பண்ணி நம்ம அந்த ட்ரைனிங்குள்ளே நம்ம கலந்துக்கலாம். இப்போ பாருங்கள், உதாரணமாக ஃபிசிக்கல் லிட்ரஸி அப்படிங்கிற ட்ரைனிங்கு அந்த லெட்டர்ஸ் மேலே நீங்கள் இப்படி டச் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த ட்ரைனிங்கில் இருக்கக்கூடிய மாடியூல், அந்த ட்ரைனிங்கில் கொடுத்துருக்கூடிய வீடியோ, அது எல்லாமே பாருங்கள் உங்களுக்கு அழகாக இந்த மாதிரி ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிடும். சரிங்களா? பாருங்கள் அதில் என்னென்ன செஷன், ஒவ்வொரு செஷனில் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறது எல்லாமே இதை நீங்கள் டச் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த ட்ரைனிங்குள்ளே என்ன இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கலாம். இது சம்மந்தமான வீடியோ வேணாலும் நம்ம பாருங்கள், இந்த வீடியோவை நீங்கள் இதை டச் பண்ணி இப்படி கிளிக் பண்ணி அது அந்த வீடியோவில் என்ன இருக்குது அப்படிங்கிற அந்த வீடியோவையும் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் இந்த மாடியோக்குள்ளேயும் முழுசாக பார்த்து என்ன பயிற்சியில் என்ன கொடுத்துருக்குங்கிறது தெரிஞ்சிட்டோம்னா, அதுக்கு பின்னாடி கொடுத்துருக்கூடிய வினாக்கள் கேட்டாங்க அப்படின்னு சொன்னால் அதில் நம்ம விடைகளை கொடுத்து மதிப்பீடு பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? இவ்வளோ தான், ரொம்ப எளிமையான விஷயம். நம்ம இதே போல் தான் நம்மளுடைய அந்த சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி பயிற்சி நம்ம செய்கிற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு மாடியூலும் நீங்கள் டச் பண்ணி அதில் இருக்கக்கூடிய இதை பார்த்துக்கலாம். சரிங்க? ஸோ நிச்சயம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் இதுபோல் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். நன்றி. திரு கல்வி செய்தி சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற சிவப்பு கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அப்படியே அதுக்கு மேலே வரக்கூடிய ஆல் அப்படிங்கிற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. இப்போ நம்ம போடக்கூடிய பயனுள்ள புது வீடியோக்கள் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து